நம்ம இப்போ மேட்லாக்ல இருக்க லம்ஸ்டேல் வாட்டர் ஃபால் தான் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல வின்டர் டைம். ஸோ இப்போ நம்ம Jan 1 இன்றைக்கி நியூ இயர்னால ஒரு லாங் ட்ரிப் போகலான்ட்டு பர்மிங்ஹாம்லேருந்து ஒரு 1 hour 45 minutes ட்ராவல் பண்ணி தான் நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். ட்ராவலே கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த இடம் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. கார் பார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் பயங்கர நேரோவாக இருக்குது. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கார் வந்து ரொம்ப பெரிய கார்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸ் பெருசாக இருக்க காரில் வந்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக வரலாம். டேர்ன் பண்ணுறதுக்குலாம் இங்கே ஈஸியாக இருக்கும் அப்போ தான். அண்ட் இப்போ டைம் வந்து ஒரு 3:30 to 4 o'clock. கொஞ்சம் அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வர்றதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கிளம்புனதே வந்து ஒரு 12 o'clock மாதிரி தான் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். இல்லை கிளம்பும்போது நமக்கு ஒரு 1 o'clock அந்த மாதிரி தான் கிளம்புனதே. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, ஃபால்ஸ் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நானும் ஃபால்ஸ் பார்க்கறதுக்காக ஏறிட்டுருக்கேன். கொஞ்சம் மூச்சு வாங்குது, சாரி. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் மேலே போகணும். வந்து அந்த வேவே ரொம்ப சின்னதாக இருக்குப்பா. பார்த்து ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு வரணும். லைட்டாக வழுக்குது, ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஓகே, என்ன வழி இருக்குது? இந்த பக்கம் போவோம். அங்கிட்டு வேணாம், இங்கிட்டு போவோம். கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. மழை வேற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? மழை சவுண்ட். ஓகே, என்ன வழி போட்டுருந்துச்சு, மரம் நடுவில் போட்டிருக்கு. இதில் எப்படா வழி? ஓகே, இதுதான் வழி. ஸ்லோவாக அண்ட் ஸ்டடியாக நடப்போம். மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் நச்ச நச்சன்னு இருக்குது. இல்லைன்னா இந்த இடம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாட்டிருக்கு. ஓஹோ, இதை க்ராஸ் பண்ணி போகணும் மாட்டிருக்கு. ரைட்டு. ஏறியாச்சே. அடடா, இது ப்ரைவேட் லேண்ட். மக்கள் ஆப்போசிட்டில் இருந்தால் வராங்க. அப்போ நம்ம அந்த பக்கம் தான் போகணும். வாங்க போகலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. மம்மி டாடி ஹாயா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கேருந்து. நம்ம வெளியே வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுல்ல. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போது ஒரு லாங் ட்ரைவ் பண்ணி ஒரு இடத்துக்கு வரோம்.
ஐயோ பயங்கரமாக குளிர், கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி குளிருது. ஆனாலும் ஜாலியாக இருக்கே. எங்கேருந்து தண்ணி வந்திருக்கு? இந்த மாதிரி நீங்கள் ட்ரெக்கிங்க்கு வரும்போது ஒன்றும் ஸ்போர்ட்ஸ் ஷூ இல்லைன்னா ட்ரெக்கிங் ஷூ மாதிரி போட்டு வந்துடுங்க. சும்மா நார்மல் ஸ்னீக்கர்ஸ் மாதிரி ஸ்லிப்பர்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா வழுக்கிடும், வழுக்கணும். Hey, wow. Thanks. இதுக்குள்ள ஒரு வே போகுது. இங்கே எழுதியிருக்காங்க பாருங்களேன், எக்ஸ்ப்ளோர் லம்ஸ்டேல். இந்த மேப் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? கிளிங் 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 கிளிங். இந்த ரெண்டு மிடில் பாண்ட் அண்ட் லோவர் பாண்ட் ரெண்டுத்தையும் போய் பார்க்கலாம். இது சம்மர் டைமில் வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜாலியாக உட்காந்து இந்த பெஞ்சில் உட்காந்து ஜாலியாக ரிலாக்ஸாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இதுவும் நல்லா இருக்குது. இந்த லீவ்ஸ்லாம் பாருங்களேன் அப்படியே எந்த கலரில் இருக்குன்ட்டு. ஆட்டோமோட எண்ட் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக அப்படியே இலையெல்லாம் காஞ்சி போய் ஃபுல்லாக கொட்டியிருக்கு. மரத்தில் வெறும் குச்சி மட்டும் தான் நிற்குது. இந்த சைடெல்லாம் வந்து ஃபுல்லாக காஞ்சிட்ருக்கு. மழை வர்றது எவ்வளோ அழகாக தெரியுதுல்ல இதில் கிளியராக. சவுண்ட் கேட்குதுல்ல வேகமாக. எஸ், கீழே தான் போயிட்டுருக்கு. ஓ ஹே, இதோ இந்த ஆறுல இருந்தா இறங்குது இந்த ஃபால்ஸேவா? ஓகே ஓகே ஓகே. பார்த்து ஸ்லோவாக நடக்கணும் இந்த இடத்துல. நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி மழை டைமில் குளிர் டைமில் வரீங்கன்னா ஸ்லோவாக நடந்து வாங்க. இங்கே பயங்கர ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. தண்ணி எவ்வளோ வேகமாக போகுதில்ல. சவுண்ட் கேட்குதா? கேட்கும் கேட்கும் கேட்கணுமே. இங்கேருந்து அந்த வீடெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பார்க்கறதுக்கு ஒரு பெயிண்டிங் பார்க்குற மாதிரி இருக்குது அழகாக. அந்த பக்கம் அந்த பாண்ட் மாதிரி இருந்தால் அங்கேருந்து தண்ணி இறங்கி ஃபால்ஸில் போணுச்சுல்ல, அந்த வாட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜோட இந்த எண்டில் இருந்தால் வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் தண்ணி எங்கேருந்து வருது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் இந்த தண்ணி தான் அப்படியே பாண்டுக்கு போயிட்டு பாண்டில் இருந்து வாட்டர் ஃபால்ஸில் போகுது. இந்த பக்கம் சவுண்ட் ஸ்லோவாக இருக்குது, அந்த பக்கம் சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. இந்த வர குட்டி கார்டன் வச்சுருக்காங்க. குருவி குருவி
குளிரவே குளிராதாட்டு இந்த சிட்டுக்குருவிக்கலாம் அப்படிச்சு. இங்கே ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஸ்லோப் மாதிரி இருக்கிற இடத்துல நடக்காதீங்க அப்படின்னு வந்து கீழே வந்து வார்னிங் போர்டு வச்சுருக்காங்க. மேபி எல்லா டைம்லேயும் அந்த வார்னிங் இருக்குமான்னு தெரில. இப்போது கொஞ்சம் மழை டைம் அப்படிங்கிறதுனால ஸ்லோப்பில் வழுச்சி லைட்டானா ஸ்வங்கின வலிக்கிட்டே போயிட மாட்டிருக்கு. அதுக்காக தான் அப்படி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் வீடா இல்லை ஷாப்ஸான்னு தெரியலையே. இந்த இடம் எவ்வளோ அமேசிங்காக இருக்குது பாருங்களா. இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே க்ரீனரியாக இருக்குது. யாருமே இல்லை, ஒரு சவுண்ட் கூட இல்லை. வெறும் இந்த ஃபால் சவுண்டு மட்டும்தான் இங்கே கேட்டுட்ருக்கு. அதை தவிர்த்து வேறு எந்த சவுண்டுமே இங்கே கேட்கல. அவ்வளோ சைலண்ட் சட்டில்டாக காமாக ரிதமிக்காக இருக்குது இந்த இடமே.
இறங்கிட்டு இருக்கோம். இப்போதான் சில பேர் ஏறுறாங்க. பார்த்துட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் பேர் வந்து பார்க்கறதுக்கே மேலே ஏறிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு புரியல. வந்து நம்ம இப்போ ஃபால்ஸ் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். பாதி மிட்வேல இருக்கும். ஸோ அந்த ஆப்போசிட்டில் பாருங்களேன் அந்த வீடு. அது வீடு ஆக்சுவலாக எவ்வளோ அழகாக லைட்லாம் போட்டு இப்போ தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நியூ இயர். ஸோ வந்து 2025 நியூ இயரில் நம்ம இருக்கோம். இன்னும் வந்து அந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. இன்னொரு 1 வீக்கு இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் இப்படியே தான் இருக்கும். அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம வந்து கரெக்டாக பேரலல் டவுன் ரோடில் இருக்காது. அப்படியே இறங்கி போனோம்னா கீழே அந்த வீடை பார்க்கலாம் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ யூகேல இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி வந்து லைட்ஸ் இருக்கும். அவங்க கிறிஸ்டியன் முஸ்லீம் என்ன வந்து அவங்க ரிலீஜியனாக இருக்காங்க, எந்த ஊர்க்காரங்க இருக்காங்க, அதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. ஒரு கார் வருதே. நம்ம ஃபால்ஸ் பார்த்துட்டு இறங்கிட்டோம். இப்போ டைம் வந்து ஒரு 4:30 தான். 4:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு எப்படி இருட்டு இருக்குன்ட்டு. அதனால தான் இங்கேருந்து இந்த எண்ட் வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம். லைட் போட்டிருக்காங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ டார்க்காக ஆகிடுச்சு 4:30க்கெலாம். இதுதான் இந்த விண்டரோட நிலைமை. லேட்டாக விடியும், சீக்கிரமாக பொழுது போயிடும். பட் ஆக்சுவலி இந்த ட்ரிப் நல்லா இருந்துச்சு. சும்மா நாங்கள் உள்ளே வந்து ஒரு 1/2 hour to 45 minutes அவ்வளோ வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் வந்து அங்கேருந்து வீட்டில் இருந்து பர்மிங்ஹாம்லேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டு இங்கேருந்து நம்ம அந்த ஃபால்ஸ்லாம் போய் பார்த்தது, இந்த பாண்ட்லாம் பார்த்தது நிஜமாகவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வின்டர் டைமில் எங்கேயாவது பக்கத்துலேயே போகணும், வீட்டிலவே இருக்க போர் எடுக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நியர்பை எங்கே லொக்கேஷன் இருக்கோ அங்கே போய்ட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு சில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே, மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். பாய்.